இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு கேப்டன் அப்படின்னா கபில் தேவ், எம்எஸ் தோனி, சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா முக்கியமான கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு கேப்டன், அவர் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர் என்ன, அவர் அதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு, அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு ரியல் லைஃப்ல அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா பார்ப்போம். ரோஹித் சர்மாவோட ஃபுல் நேம் என்னன்னா ரோஹித் குருநாத் சர்மா. 30 ஏப்ரல் 1987 பிறக்கிறாரு. மகாராஷ்டிரா நாக்பூர்ல பிறக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், இவங்க அப்பா ஒரு சின்னதா ஒரு கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா ரோஹித்தை சின்ன வயசுல மும்பைக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களோட தாத்தா பாட்டிங்க வீட்டுலதான் வளர்றாரு. சின்ன வயசுல ஸ்கூல் கிரிக்கெட் ஆகட்டும், அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு தினேஷ் கிளாட் அப்படின்னு சொல்ற ஒருத்தர். அப்படி ஒரு ஸ்கூல் டீமோட ஒரு கோச்சிங் கூட சொல்லலாம். அந்த ஒருத்தர் ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து இன்னும் பெட்டரா நீங்க பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சுவாமி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவர் படிக்கும் போது அவர் ஃபுல் அண்ட் உங்க டேலண்ட் எதுல இருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ல மட்டும்தான் இருக்கு. உங்க நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் போடுறீங்க. ரோஹித் சர்மா பெஸ்டான ஸ்பாட்ஸ் பவுலர் அப்படின்ற இந்தியன் டீம் அப்படின்னா நல்ல விக்கெட் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிரிக்கெட் நல்லா விளையாடுறதுனால ஸ்காலர்ஷிப் அவர் கிடைக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்ல இன்னும் லேட்டரா தெரிய வருது. ஒரு கோச் சொல்றாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுற, பேட்டிங் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா பண்றதுனால ஒரு டீமுக்குள்ள இடம் பிடிச்சாரு. டீமுக்குள்ள இடம் பிடிச்சதுனால நல்லா ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பிளேயர் இம்ப்ரூவ் பண்ணாரு. சேம் டைம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சா மேல ஒரு டாப் ஆர்டர்ல கொண்டு வந்தாங்க. ரோஹித் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார், தினேஷ் லாட் அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணும், நெக்ஸ்ட் மென்டல் டஃப்னஸ், ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த கஷ்டப்பட்டாலும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. அண்டர் 17 அந்த ஸ்கூல் டிராஃபில டபுள் செஞ்சுரி வச்சிருப்பாரு 142 பால்ல. அதுக்கப்புறம் அவரோட ஒரு கிரிக்கெட் கெரியரை பார்த்தீங்க அப்படின்னா மேசிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அண்டர் 19 2007 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வைஸ் கேப்டனா போயிருக்காரு. அந்த விஷயத்த டொமஸ்டிக்ல ஆகட்டும், வெஸ்ட் ஜோனுக்காக ஆடி எல்லா விஷயத்தையும் பெட்டரா பண்ண ஆரம்பிச்சாரு. சரி, ஓகே, இந்த கிரிக்கெட் கெரியர்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாரு, அவரோட ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்கான எப்படி ஓவர் கம் பண்ண, அதுல இருந்து நம்ம எப்படி ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இதுக்கப்புறம் பார்ப்போம். 2007 இயர்லி கெரியருக்குள்ள வராரு. அந்த கெரியர் டைம்ல 3 விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. மிடில் ஆர்டர் தான் அவருக்கு கிடைச்சி. மிடில் ஆர்டர்ல இன்கன்சிஸ்டன்டா அவர் இல்லை. ஒரு இந்தியன் டீம்ல உள்ள வந்தாலுமே அந்த அளவுக்கு டிராப் அவுட் ஆகி அந்த அளவுக்கு தொடர்ந்து ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இருந்தாரு. அவர் பேட்டிங் ஆட முடியாம ஆகட்டும், ஒரு நிறைய விஷயங்களை. அந்த விஷயத்த எப்படி 2007 2012 இந்த சிச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணாரு. ஒரு சில மேட்சஸ் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல டக்குன்னு அவுட் ஆயிட்டே போவார். அதுக்கப்புறம் 2011 or 12 ஆகட்டும், ஒரு 10 பால் 15 பால் ரன் எடுக்காம ஆகட்டும் ரொம்பவே டாட் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக ஆடி இருப்பாரு. ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, முதல்ல ஒரு மேட்ச் ஆடும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் ஆனா நான் ஒரு கிரீஸ்ல நிக்கிறது மட்டும் தான் பார்த்தேன். ஒரு மணி நேரம் அங்க சும்மா நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு பேட்ல பால் பட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்வாரு. அதே மாதிரிதான் இவர் 10 to 15 பால் முதல்ல டாட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டாட் பண்ணி ஒரு பேஷண்டா நின்ன பிறகுதான் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாரு. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படி இல்லை. மிடில் ஆர்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன்ல வரணும், இல்லைன்னா ரொம்பவே இயர்லியா வரணும். 2 விஷயங்களும் மாற்றி இருக்கு. பட் ஆனா இவரோட ஆஸ்பெக்ட்ல முதல்ல என்ன பண்ணாரு அப்படின்னா ரெண்டுமே அடிக்கணும்ன்ற ட்ரை பண்ணதுனால அவுட் ஆயிட்டு இருந்தாரு. பட் என்னதான் 44 அப்புறமா 4ஆவதுல வந்தாலும் 5ஆவதுல வந்தாலும் மிடில் ஆர்டர் வந்தாலும் ஒரு 10-15 பால் டாட் பண்ணிட்டு பொறுமையா ஆடிட்டு அதுக்கப்புறமா ஒரு செட் ஆயிட்ட பிறகு ஆட ஆரம்பிச்சாரு முதல்ல. இன்னொரு விஷயம் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட், என்விரான்மெண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாருன்னு கூட சொல்லலாம். 2013 முன்னாடி வரைக்கும் அவரோட கெரியர்ல எந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டும் கிடையாது. ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த அளவுக்கு பெட்டரான பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கான ஆஸ்பெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா டாப் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் ஆகட்டும், வீரேந்தர் சேவாக் ஆகட்டும், அந்த மாதிரி டாப் லெவலான பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இருந்தாங்க அந்த டைம்ல. இவரோட ஷைன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்பர் 5 ஆகட்டும், நம்பர் 6 ஆகட்டும், அந்த மாதிரி இடத்துல கூட கிடைச்சி. அப்படி ஒரு டைம் எடுத்து கொஞ்சமா ஆடுறத பார்த்து கொஞ்சமாச்சும் ஒரு என்னதான் கம்ப்ளீட்டா அந்த பக்கம் ப்ரெஷர் இருந்தாலுமே இவர் டைம் எடுத்து ஆடினது கொஞ்சம் அவருக்கு பெட்டரான ஆஸ்பெக்ட்ல கொடுத்தாலுமே சரி, ஒரு செலக்டர் ஆகட்டும், அந்த விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் செட்ல அவர் வரல.
சடனா ஒரு வாய்ப்பு கிடைக்க 2013 ஒரு ஓப்பனரா ப்ரொமோட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்சஸ் ஆடிய பிறகு ஒரு 264 ரன்கள் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா அடிச்சாரு. இந்த உலகத்துல யாருமே வந்து அந்த அளவுக்கு ஓடியில வந்து அடிச்சது கிடையாது ரன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலா. அந்த ரன்னுக்கு அடிச்ச பிறகு ஒரு ஓப்பனிங் வந்து பெஸ்டான செட்டில் ஆயிட்டாரு பேட்டரா. அந்த விஷயங்களுக்கு அந்த மேட்ச்ல வந்து கிளியரா பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 பால்ஸ் இதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பாரு. பொறுமையா ஆடுறதாகட்டும், அந்த அளவுக்கு வந்து டாட் பண்றதாகட்டும், அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ஸ் எந்த 6-4 ஆடாம ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் கிளியரா இருப்பார். என்விரான்மெண்ட்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 22 to 30 ஓவர்ஸ் வரைக்கும் இதே மாதிரி வந்து ஸ்டார்ட் வந்து ஸ்லோவா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட்ல எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து என்ன அவுட்புட்ல என்ன மாதிரி பவுலிங் போடுறான், எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு பெட்டரான கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்ச்லையும் சரி அவர் வந்து ஒரு டாமினேட்டான பிளேயரா மாற ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆகட்டும், இந்தியன்ஸ் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கேப்டன்ல இருந்து போறதாகட்டும், எல்லா விஷயங்களும் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டன்சி கொடுத்ததாகட்டும், அந்த மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜா மாறிச்சு. அந்த கேப்டன்சில ஒரு விஷயம் வந்து அவர் கிளியரா பண்ணியிருப்பாரு. ஒரு தானே வந்து ஒரு முன்னாடி இருந்து ஒரு ரோல வந்து செட் பண்ணிட்டு போறதாகட்டும், ஒரு கார்டு இருக்கு அப்புறம் அந்த கார்டை வெட்டி அவரே வந்து ரோட செட் பண்ற மாதிரி அவர் வந்து செட்டில் பண்ணி ஒரு மேட்சை கொடுத்ததாகட்டும், அந்த மாதிரி கொடுக்கறதான ஆஸ்பெக்ட்ல வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. ஒரு கேப்டன்சில மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடும்போது 5 கப் பண்ண காரணம் இதான். அதுக்கப்புறம் ஒரு 30s கிட்ட வரும்போது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து பிளேயரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராப் அவுட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கேப்டன்சிக்கு வந்து கொஸ்டின் மார்க் ஆச்சு. தெரியும் நெக்ஸ்ட் யார் கேப்டன்சி கொடுப்பாங்க, கேப்டன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன். ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்தாங்க. அந்த டைம் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து 2019 ஆகட்டும் 20 ஆகட்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்டா பண்ணாரோ அதே எஃபிஷியன்சி வந்து கொண்டு வந்து ஒரு பெஸ்டான இந்தியன் டீமை கொண்டு வந்தாரு. சரி, ஓகே, இந்த விஷயத்துல வந்து ரோஹித் சர்மாவோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து ஒரு டீமை லீட் பண்றதாகட்டும், தானே வந்து ரோடு போடுறதாகட்டும், எல்லா விஷயத்தையும் அவர் கிளியரா பண்ணுவாரு. சரி, ஓகே, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேயர் கிட்ட என்ன டிசிஷன் எடுத்தாரு, கிளியரா வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் இதுதான் நீ உன்னோட ரோல், இந்த ரோலை மட்டும் நீ பண்ணா போதும், இந்த மத்த எந்த ரோல் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருவாரு பிளேயருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து காமா இருப்பாரு. எப்படின்னா MS தோனி காம்னஸ் அப்படின்னு சொன்னாலும் இவரும் வந்து கொஞ்சம் காம்னஸ்ல அந்த அளவுக்கு பிளேயர் தான். வேரிய சிச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷன் தேவையான எந்த விஷயங்கள் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த விஷயத்த கரெக்டா ஆட் பண்ணுவார். T20 பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஹிட் அடிக்கணும் அப்படின்னா அடிப்பாரு. இதே மாதிரி வந்து ODI ஆகட்டும், பொறுமையா ஆடணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் ஸ்டார்டிங் பொறுமையா ஆடி அதுக்கப்புறம் இன்னிங்ஸை கொண்டு போறதாகட்டும், டெஸ்ட் மேட்ச்ல எப்படின்னா மிடில் ஆர்டர் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து பெஸ்டான ஆஸ்பெக்ட்ல கொடுப்பாரு. இந்த ரீசன்னால தான் அவரோட பெஸ்டான கேப்டன்சி ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் கொண்டு போகுது. ஒரு கேப்டன் அப்படின்றத வந்து முன்னாடி எடுத்து போய் லீட் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ரோடு செட் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பெட்டரா பண்றதுனால ஒரு பெஸ்டான கேப்டனா வளர்ந்த முடிஞ்சிச்சு. நிறையவே கிரிட்டிசம் அவர் மேல எழுந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் லெவல்ல வந்து ரொம்ப டவுன்ல இருக்காரு. ஒரு பேக்கப்பான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவருக்கு. பட் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே பார்க்காம அவரோட கம்பேக் கொடுத்தது தான் மிகப்பெரிய விஷயம். ஒரு செட் பேக் ஒரு சில ஏரியாஸ்ல வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஆட முடியாம இருக்கும், அதுக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷன்ல வந்து எல்லா ஒரு டவுன்ஃபால் இருந்தாலுமே திருப்பி கம்பேக் கொடுத்து ஒவ்வொரு டைமும் வந்து கொடுத்ததுனால வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பெஸ்டான கேப்டனா வந்து ரோஹித் சர்மா வந்து இருந்தாரு. அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்டை ஃபாலோ பண்ண. என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா ஒரு கிளியரான ரோலை கொடுத்துட்டு அந்த ரோலுக்கு இதை மட்டும் பண்ணா போதும், அந்த ரோலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கிளியரா அந்த ரோல முன்னாடி இருந்து ரோட செட் பண்ணிடுவார் அந்த விஷயத்துக்கு. மற்றவங்க யாருமே வந்து ஒரு சில கேப்டன்ஸ் வந்து ஸ்டெப் பின்னாடி வருவாங்க, அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்ப்போம்னு நினைப்பாங்க. அவரே ஓப்பனரா வந்து ரோட செட் பண்ணிருந்தால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் பண்றதுனால அவரால் முடிஞ்சிச்சு. அட் தி சேம் டைம் வந்து காம்னஸ் ஆகட்டும், என்ன விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து டீம் செட்டில் ஆகட்டும் கரெக்டான ஆஸ்பெக்ட்ல கொடுக்கறதுனால வந்து எந்த டீம் எந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படாம வந்து கிளியரா வந்து போயிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் இருந்துச்சு, அப்ப என்னதான் இருந்தாலுமே வெயிட் பண்ணணும், பேஷண்ட் எடுக்கணும், அந்த சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட்டை வந்து நல்லா ஸ்கேன் பண்ணும். ஒரு சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியலையா, அந்த விஷயத்த வந்து எப்படிலாம் வந்து என்ன நடக்குது, என்ன தூக்கி நடக்குது, எதனால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது என்ன ரோல் நம்ம பண்றோம்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு விஷயம், ஒரு இன்டர்வியூல வந்து கிளியரா ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எதனால வந்து உங்களால் வின் பண்ண முடிஞ்சு, எதனால லைஃப் என்ன கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கும்போது வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அந்த சிச்சுவேஷன் பேஷண்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி விஷயங்களை ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ணாங்க, ஈஸியா ரியாக்ட் பண்ண அப்புறம் தோல்விகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண அப்பனா இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்பனா
ஒரு ரோஹித் சர்மா மாதிரி இன்னொரு ரோஹித் சர்மா நிறைய பீப்புளால் உருவாக்க முடியும்.